சுதந்திர தினத்தையொட்டி புதுச்சேரியில் 3 நாள் கலை விழா முதல்வர் ரங்கசாமி முரசு கொட்டி தொடங்கி வைப்பு. 16 ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்த அறிவிக்கப்பட்ட குற்றவாளி கேரளாவில் கைது. புதுச்சேரி சிபிசிஐடி அதிரடி. சட்டப்பேரவை முதல் நாள் நிகழ்வில் தமிழ் தாய் வாழ்த்துக்கு முன்னுரிமை. தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் உறுதி. ரேஷன் அட்டையுடன் ஆதார் இணைக்காவிட்டால் உதவித்தொகை நிறுத்தம். புதுச்சேரி குடிமைப் பொருள் வழங்கல் துறை எச்சரிக்கை. பல்வேறு மாநிலங்களின் பாரம்பரிய கலைகளை ஒரே இடத்தில் கண்டு ரசிக்கும் வகையில் புதுச்சேரியில் தொடங்கியுள்ள 3 நாள் கலை விழாவை முதலமைச்சர் ரங்கசாமி முரசு கொட்டி தொடங்கி வைத்தார். வண்ணமயமான பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்தன. புதுச்சேரியில் சுதந்திர தின கொண்டாட்டத்தை முன்னிட்டு கலை மற்றும் பண்பாட்டுத்துறை சார்பில் 3 நாள் கலை விழா கோலாகலமாக தொடங்கியது. புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி திடலில் நடைபெற்ற தொடக்க விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி முரசு கொட்டி கலை விழாவை தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு கலை மற்றும் பண்பாட்டுத்துறை மற்றும் தஞ்சை தென்னக பண்பாட்டு மையம் இணைந்து நடத்தும் இந்த கலை விழா வரும் 17ஆம் தேதி வரை 3 நாட்கள் நடைபெறுகிறது. விழாவில் குஜராத், தெலுங்கானா, கேரளா, கர்நாடகா, மேற்கு வங்காளம், ராஜஸ்தான், ஹரியானா, உத்தரகாண்ட் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த கலைஞர்கள் பங்கேற்று தங்களது பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளை அரங்கேற்றி வருகின்றனர். குறிப்பாக மேற்கு வங்காளத்தின் புர்லியா சாவ் பாரம்பரிய நடனம், வண்ணமயமான உடைகள் மற்றும் கலைநயமிக்க நடன அசைவுகளுடன் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. அதேபோல் உத்தரகாண்ட் மாநிலத்தின் ஜாலியா பாரம்பரிய ஜோடி நடனமும் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளிடையே நல்ல வரவேற்பை பெற்றது. புதுச்சேரியின் நகர்ப்புறம் மற்றும் கிராமப்புறங்களில் பல்வேறு இடங்களில் நடைபெறும் இந்த கலை விழா மூலம் நாட்டின் பல்வேறு மாநிலங்களின் பாரம்பரிய கலைகளை புதுச்சேரி மக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் ஒரே இடத்தில் கண்டு ரசிக்கும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. சுதந்திர தின கொண்டாட்டங்களுக்கு கூடுதல் சிறப்பு சேர்க்கும் வகையில் நடைபெற்று வரும் இந்த 3 நாள் கலை விழா புதுச்சேரியில் கலை மற்றும் பண்பாட்டு திருவிழாவாக களை கட்டியுள்ளது. புதுச்சேரியில் பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடையவரும் 16 ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்து நீதிமன்ற விசாரணையை தவிர்த்து வந்த அறிவிக்கப்பட்ட குற்றவாளியுமான ஷாஜித் அரிபரம்பில் என்பவரை கேரளாவில் புதுச்சேரி சிபிசிஐடி போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி சிபிசிஐடி போலீசாரால் கடந்த 2006ஆம் ஆண்டு பதிவு செய்யப்பட்ட வழக்கு உள்ளிட்ட பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடையவர் ஷாஜித் அரிபரம்பில். சோடா பாபு, அன்சாரி பாபு, திருச்சி பாபு, சோட்டா பாபு உள்ளிட்ட பல்வேறு பெயர்களிலும் இவர் அழைக்கப்பட்டு வந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு தலைமை குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் ஷாஜித் நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் தொடர்ந்து தலைமறைவாக இருந்து வந்துள்ளார். இதையடுத்து கடந்த 2010ஆம் ஆண்டு ஜனவரி 3ஆம் தேதி அவருக்கு எதிராக கைது வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டது. தொடர்ந்து தலைமறைவாக இருந்ததால் நீதிமன்றத்தால் அவர் அறிவிக்கப்பட்ட குற்றவாளியாக பிரகடனம் செய்யப்பட்டு அவரை கைது செய்ய உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டன. இந்நிலையில் கைபேசி அழைப்பு பதிவுகளை ஆய்வு செய்ததில் கிடைத்த நம்பகமான தகவல்களின் அடிப்படையில் சிபிசிஐடி காவல் ஆய்வாளர் பாபுஜி தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டது. ஏஎஸ்ஐ பழனிராஜா, ஏட்டுகள் இளந்தமிழ் மதிவாணன் மற்றும் காவலர் சீதாராமன் ஆகியோர் அடங்கிய இந்த சிறப்பு குழுவினர் கடந்த 12ஆம் தேதி கேரள மாநிலத்திற்கு சென்றனர். மலப்புரம் மாவட்டம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் சுமார் 4 நாட்கள் முகாமிட்டு பல்வேறு இடங்களில் தீவிர தேடுதல் மற்றும் கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். இதன் தொடர்ச்சியாக மலப்புரம் மாவட்டம் திரூர் அருகே அளத்தூர் பகுதியில் பதுங்கி இருந்த ஷாஜித்தை சிபிசிஐடி சிறப்பு குழுவினர் சுற்றி வளைத்து கைது செய்தனர். விசாரணையில் புதுச்சேரி மட்டுமின்றி கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் வாகன திருட்டு உள்ளிட்ட குற்ற செயல்களில் அவர் ஈடுபட்டதாகவும் திருடப்பட்ட வாகனங்களை மற்ற நபர்களிடம் ஒப்படைத்து வந்ததாகவும் தெரிய வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பல ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்து நீதிமன்ற விசாரணையை தவிர்த்து வந்த அவரை தொழில்நுட்ப கண்காணிப்பு மற்றும் மனிதவள தகவல் சேகரிப்பு மூலம் இருப்பிடத்தை கண்டறிந்து சிபிசிஐடி போலீசார் கைது செய்துள்ளனர். நீண்ட காலமாக தலைமறைவாக இருந்த முக்கிய குற்றவாளியை பல்வேறு இடங்களில் தேடுதல் நடத்தி கைது செய்த சிபிசிஐடி சிறப்பு குழுவினரை சீனியர் எஸ்பி நித்யா ராதாகிருஷ்ணன் பாராட்டினார். புதுச்சேரி சட்டப்பேரவை முதல் நாள் நிகழ்வில் தமிழ்தாய் வாழ்த்துக்கு நிச்சயம் முன்னுரிமை அளிக்கப்படும் என தற்காலிக சட்டப்பேரவை தலைவர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் வரும் 24ஆம் தேதி ஆளுநர் உரையுடன் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்க உள்ள நிலையில் சட்டப்பேரவை நிகழ்வில் தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாடப்படும் என தற்காலிக சட்டப்பேரவை தலைவர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர் புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான புத்தாக்க பயிற்சி நாளை நடைபெற உள்ளதாகவும் இதில் முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்புரையாற்ற உள்ளதாகவும் தெரிவித்தார். சட்டப்பேரவை முதல் நாள் நிகழ்வில் தமிழ்தாய் வாழ்த்தை முதலில் பாட வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் நாஜும் கடிதம் அளித்துள்ளதாகவும் இது தொடர்பாக சட்டமன்ற உறுப்பினர் நேரு கவன ஈர்ப்பு
தீர்மானம் அளித்துள்ளதாகவும் அன்பழகன் கூறினார். தமிழ்தாய் வாழ்த்துக்கு முன்னுரிமை வழங்குவதற்காக தனியாக தீர்மானம் நிறைவேற்ற வேண்டிய அவசியம் இல்லை என்றும், இது தொடர்பாக மத்திய அரசின் பல்வேறு அரசாணைகள் மற்றும் சுற்றறிக்கைகள் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். புதுச்சேரியில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி தமிழ்தாய் வாழ்த்துக்கு முன்னுரிமை வழங்கியதை சுட்டிக்காட்டிய அன்பழகன், அதேபோன்று சட்டப்பேரவை முதல் நாள் நிகழ்விலும் தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாடப்படும் என்றார். தமிழ்தாய் வாழ்த்து பாடுவதற்காக தீர்மானம் கொண்டு வர வேண்டிய அவசியமில்லை என்றும், முதலமைச்சர் அமைதியாக இந்த நடைமுறையை மேற்கொள்வார் என்றும் அவர் தெரிவித்தார். தமிழ்தாய் வாழ்த்துக்கு புதுச்சேரியில் முன்னுரிமை வழங்கப்படும். சுதந்திர தின விழாவை போன்று சட்டப்பேரவை முதல் நாள் நிகழ்விலும் தமிழ்தாய் வாழ்த்துக்கு நிச்சயம் முன்னுரிமை தரப்படும். இது நமது உரிமை என தற்காலிக சட்டப்பேரவை தலைவர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் ரேஷன் அட்டைகளுடன் ஆதார் மற்றும் கைபேசி எண்ணை இணைக்காத பயனாளிகளுக்கு உணவு தானிய மானிய உதவித்தொகை நிறுத்தப்படும் என குடிமைப் பொருள் வழங்கல் துறை எச்சரித்துள்ளது. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டத்தின் மூலம் பயனாளிகளுக்கு உணவு தானிய மானியம் வழங்கப்பட்டு வருகிறது. இதற்கிடையே ரேஷன் அட்டைகளுடன் பயனாளிகளின் கைபேசி எண்களை இணைக்கும் பணி நியாய விலை கடைகள் மூலம் நடைபெற்று வருகிறது. கடந்த 3 மாதங்களில் சுமார் 1,60,000 பயனாளிகள் தங்களது கைபேசி எண்களை பதிவு செய்து இணைத்துள்ளதாக குடிமைப் பொருள் வழங்கல் துறை தெரிவித்துள்ளது. இதில் 1,02,000 அட்டைதாரர்களுக்கு கடந்த ஜூன் மாதத்திற்கான உணவு தானிய மானியம் மத்திய வங்கி டிஜிட்டல் நாணய முறையில் வரவு வைக்கப்பட்டு அவர்களுக்கு டிஜிட்டல் வாலெட்டுகளும் வழங்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் இதுவரை தங்களது கைபேசி எண்ணை ரேஷன் அட்டையுடன் இணைக்காத பயனாளிகள் வரும் ஆகஸ்ட் 21ஆம் தேதிக்குள் நியாய விலை கடைகளில் பதிவு செய்து இணைத்துக் கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தவறினால் உணவு தானிய மானிய உதவித்தொகை நிறுத்தி வைக்கப்படும் என குடிமைப் பொருள் வழங்கல் துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. ரேஷன் கடைகளில் அரிசிக்கு பதிலாக வங்கி கணக்கு அல்லது டிஜிட்டல் முறையில் மானிய தொகை வழங்கப்பட்டு வரும் நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. பதவி உயர்வு மற்றும் ஊதிய நிலுவைத் தொகை உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி அரசு கல்லூரி பெண் பேராசிரியர்கள் தாகூர் கல்லூரி வளாகத்தில் நேற்று இரவு முதல் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரி அரசு கல்லூரிகளில் பணியாற்றி வரும் பெண் பேராசிரியர்கள் தங்களுக்கான பதவி உயர்வு மற்றும் ஊதிய நிலுவைத் தொகையை வழங்க வலியுறுத்தி தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். போராட்டத்தில் ஈடுபட்ட பேராசிரியர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கும் வகையில் கல்லூரி முதல்வர்களுக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து நேற்று மாலை பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியில் பேராசிரியர்கள் ஒன்று கூடி அரசுக்கு எதிராக கண்டன உரையாற்றினர். பின்னர் நேற்று இரவு முதல் தாகூர் அரசு கல்லூரி வளாகத்தில் பெண் பேராசிரியர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தை தொடங்கினர். புதுச்சேரி உயர்கல்வித்துறை கடந்த 2ஆம் தேதி வெளியிட்டுள்ள அரசாணை பேராசிரியர்களின் பதவி உயர்வு மற்றும் ஊதிய நிலுவைத் தொகை உள்ளிட்ட கோரிக்கைகளுக்கு எதிராக இருப்பதாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள பேராசிரியர்கள் குற்றம் சாட்டினர். எனவே அந்த அரசாணையை புதுச்சேரி அரசு உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். மேலும் துணை பேராசிரியர்களின் அடிப்படை ஊதியத்தை கடந்த 2013ஆம் ஆண்டு முதல் 7,000 ரூபாயிலிருந்து 8,000 ரூபாயாகவும் 2017ஆம் ஆண்டு முதல் 8,000 ரூபாயிலிருந்து 9,000 ரூபாயாகவும் மாற்றி உடனடியாக ஆணை பிறப்பிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். இதேபோல் இணை பேராசிரியர் பதவி பெறுவதற்கான தகுதி பெற்றவர்களுக்கு 2017ஆம் ஆண்டு முதல் இணை பேராசிரியர் பதவி உயர்வு வழங்கி உடனடியாக ஆணை பிறப்பிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரியின் 4 பிராந்தியங்களிலும் அரசு கல்லூரி பேராசிரியர்கள் 10வது நாளாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தங்களது கோரிக்கைகளுக்கு அரசு உரிய தீர்வு காணும் வரை போராட்டம் தொடரும் என பேராசிரியர்கள் தெரிவித்துள்ளனர். நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை மற்றும் அறுவை சிகிச்சை அளிக்கப்பட்டதுடன் தொடர்ந்து வீடு தேடி மருத்துவ உதவி வழங்க நடவடிக்கை எடுத்த காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி சாமிப்பிள்ளை தோட்டம் வாஞ்சிநாதன் நகரை சேர்ந்த ராணி என்பவர் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற முடியாமல் அவதிப்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டினிடம் ராணி உதவி கோரியுள்ளார். அவரது அறிவுறுத்தலின் பேரில் ராணி உடனடியாக அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டு மருத்துவ குழுவினர் மூலம் சிகிச்சை அளிக்கப்பட்டது. தொடர்ந்து அவருக்கு அறுவை சிகிச்சையும் மேற்கொள்ளப்பட்டது. மேலும் அறுவை சிகிச்சைக்கு பிறகு தினமும் வீட்டில் இருந்து மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெறுவதற்காக சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் சார்பில் ஆம்புலன்ஸ் வசதியும் ஏற்பாடு செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமன்றி தினசரி செவிலியர்கள் ராணியின் வீட்டிற்கு சென்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட பகுதிகளில் மருந்து வைத்து கட்டு போட்டு தொடர்ந்து மருத்துவ பராமரிப்பு வழங்கி வந்துள்ளனர். தற்போது ஹெல்பேஜ் இந்தியா அமைப்புடன் இணைந்து காமராஜர் நகர் தொகுதியில் செயல்படுத்தப்பட்டு வரும் இலவச வீடு தேடி மருத்துவ திட்டத்தின் மூலம் ராணியின் வீட்டிற்கே மருத்துவர்கள் தினமும் சென்று பரிசோதனை செய்து வருகின்றனர்.
அங்கு ராணிக்கு சர்க்கரை மற்றும் ரத்த அழுத்தம் உள்ளிட்ட பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு தொடர்ந்து மருத்துவ ஆலோசனைகளும் வழங்கப்பட்டு வருகின்றன. தொடர்ச்சியான மருத்துவ உதவிகள் மூலம் ராணி உடல்நலம் பெறுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுதந்திர தின அணிவகுப்பில் முதலிடம் பிடித்து வெற்றி கோப்பையை வென்ற அன்னை சிவகாமி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மாணவிகளுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. இதில் முதலியார்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் கலந்து கொண்டு மாணவிகளை பாராட்டினார். இந்தியாவின் 80வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற பிரம்மாண்ட அணிவகுப்பில் பல்வேறு அரசு மற்றும் தனியார் பள்ளிகளை சேர்ந்த மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். இதில் அரசு பள்ளிகளின் பெண்கள் பிரிவில் சிறப்பாக அணிவகுத்து அசத்திய அன்னை சிவகாமி அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளி மாணவிகள் முதலிடம் பிடித்து வெற்றி கோப்பையை தட்டி சென்றனர். மாணவிகளின் இந்த வெற்றியை பாராட்டும் வகையில் பள்ளி வளாகத்தில் சிறப்பு பாராட்டு விழா நடைபெற்றது. விழாவில் முதலியார்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு அணிவகுப்பில் பங்கேற்று வெற்றி பெற்ற மாணவிகளை பாராட்டி வாழ்த்தினார். மேலும் மாணவிகளுக்கு சிறப்பான பயிற்சி அளித்து வெற்றிக்கு வழிகாட்டியாக செயல்பட்ட உடற்கல்வி விரிவுரையாளர் பாக்யலட்சுமி மற்றும் ராஜசேகர் ஆகியோருக்கும் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் பாராட்டு தெரிவித்தார். நிகழ்ச்சியில் ராமச்சந்திரன் வரவேற்புரை வழங்கினார். பள்ளியின் துணை முதல்வர் செம்பியன் தலைமை உரை ஆற்றினார். பள்ளி தலைமை ஆசிரியர் சுஜாதா நன்றி உரை வழங்கினார். விரிவுரையாளர் கௌரி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தெய்வகுமாரி மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் இணைந்து செய்திருந்தனர். ஆசிரியர்கள் மற்றும் மாணவிகள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். புதுச்சேரியில் 16 ஆண்டுகளாக பணிபுரிந்து வரும் வவுச்சர் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என சபாநாயகர் அன்பழகனிடம் ஒர்க்கர்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் சார்பில் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் கடந்த 16 ஆண்டுகளாக வவுச்சர் ஊழியர்களாக பணியாற்றி வரும் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி புதுச்சேரி ஒர்க்கர்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் சார்பில் சபாநாயகர் அன்பழகனை நேரில் சந்தித்து கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. ஏற்கனவே இது தொடர்பாக முதலமைச்சர் மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணாராவையும் நேரில் சந்தித்து ஊழியர்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர். பொதுப்பணித்துறையில் நீண்ட காலமாக பணியாற்றி வரும் வவுச்சர் ஊழியர்களுக்கு சிறப்பு திட்டம் ஒன்றை உருவாக்கி அதன் மூலம் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என அசோசியேஷன் சார்பில் வலியுறுத்தப்பட்டது. மேலும் பணி நிரந்தரம் செய்யப்படும் வரை இடைக்கால நிவாரணமாக வரவிருக்கும் ஆகஸ்ட் மாத பட்ஜெட்டில் மாத ஊதியமாக 28,440 ரூபாய் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இந்த சந்திப்பின் போது அசோசியேஷன் தலைவர் வெங்கடேசன், செயலாளர் பாலு ராம்குமார், பொருளாளர் மாரிமுத்து உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் ஒருங்கிணைப்பாளர்கள் பரந்தாமன், ஜெயபிரகாஷ், ராஜா, விஜயகுமார், யமரன், லட்சுமணன் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரியில் 24 மணி நேரமும் பாதுகாப்பான குடிநீர் கிடைப்பதை உறுதி செய்ய ஒவ்வொரு பகுதிக்கும் உள்ளூர் குடிநீர் கண்காணிப்பு குழுக்களை அமைக்க வேண்டும் என மாநில மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் 4 பிராந்தியங்களிலும் தடையின்றி 24 மணி நேரமும் குடிநீர் வழங்குவதற்கான விரிவான திட்டத்தை தயாரிக்க பொதுப்பணித்துறை அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணாராவ் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருப்பது வரவேற்கத்தக்கது என பேராசிரியர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து வருவதுடன் உப்புத்தன்மை மற்றும் கடல் நீர் ஊடுருவல் போன்ற பிரச்சனைகளும் இருப்பதால் நீர்வளத்தை பாதுகாப்புடன் நிர்வகிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். 24 மணி நேர குடிநீர் திட்டத்திற்காக பழைய குடிநீர் குழாய்களை மாற்றுதல், கசிவுகளை கண்டறிந்து தடுப்பது, நவீன சுத்திகரிப்பு நிலையங்களை அமைத்தல் மற்றும் தானியங்கி கண்காணிப்பு தொழில்நுட்பங்களை பயன்படுத்த வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் பெரிய ஹோட்டல்கள், ரிசார்ட்டுகள் மற்றும் வணிக நிறுவனங்களில் பயன்படுத்தப்பட்ட நீரை சுத்திகரித்து தோட்டம் மற்றும் கழிப்பறை பயன்பாட்டிற்கு மறுசுழற்சி செய்வதை கட்டாயமாக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். 30 MLT மேற்பரப்பு நீர் சுத்திகரிப்பு நிலைய பணிகளை விரைந்து முடித்து குளங்கள், ஏரிகள் மற்றும் நீர்நிலைகளை தூர்வாரி நீர்த்தேக்க திறனை அதிகரிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். குடிநீர் விநியோக பகுதிகளை சிறிய அளவிலான கண்காணிப்பு பகுதிகளாக பிரித்து நவீன உணரிகள் மூலம் குழாய் கசிவுகளை கண்காணிக்க வேண்டும் என்றும் ஒவ்வொரு பகுதியிலும் உள்ளூர் குடிநீர் கண்காணிப்பு குழுக்களை அமைத்து நீர் விநியோகம், தரம் மற்றும் நீர் வீணாவதை மக்கள் பங்களிப்புடன் கண்காணிக்க வேண்டும் என்றும் பேராசிரியர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சோலைநகர் அரசு தொடக்கப்பள்ளியில் புதிதாக கட்டப்பட்ட 2 வகுப்பறைகள் மற்றும் வழிபாட்டு கூடம் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு புதிய கட்டிடங்களை திறந்து வைத்தார். புதுச்சேரி சோலைநகர் அரசு தொடக்கப்பள்ளியில் மாணவர்களின் கல்வி வசதியை மேம்படுத்தும் வகையில் புதிதாக கட்டப்பட்ட 2 வகுப்பறைகள் மற்றும் வழிபாட்டு கூடம் திறந்து வைக்கப்பட்டது. விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி பங்கேற்று புதிய வகுப்பறைகளை திறந்து வைத்தார். தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, பள்ளி கல்விக்கு அரசு தொடர்ந்து முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் இதற்காக அதிக அளவில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார்.
அரசு பள்ளிகளில் ஸ்மார்ட் கிளாஸ் உள்ளிட்ட நவீன வசதிகள் படிப்படியாக மேம்படுத்தப்பட்டு வருவதாகவும் மாணவர்கள் இந்த வசதிகளை பயன்படுத்தி சிறப்பாக கல்வி கற்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். மேலும் மாணவர்கள் நன்றாக படித்து ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோரின் அறிவுரைகளை பின்பற்றி வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவுறுத்தினார். விழாவில் அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன் ஆகியோர் வாழ்த்து பேசினர். கல்வித்துறை இயக்குனர் மோகன்குமார், இணை இயக்குனர் சிவகாமி, துணை இயக்குனர் ராமச்சந்திரன், வட்டம் 1 பள்ளி துணை ஆய்வாளர் அனிதா உள்ளிட்ட கல்வித்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளி தலைமை ஆசிரியர் சீனிவாசன், ஆசிரியர்கள் மற்றும் பள்ளி ஊழியர்கள் செய்திருந்தனர். கர்நாடக வனத்துறையினரால் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக கூறப்படும் சம்பவத்தில் உண்மைகள் வெளிவர உடனடியாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் வலியுறுத்தியுள்ளார். கர்நாடக மாநிலம் காவேரி வனவிலங்கு சரணாலய பகுதியில் தமிழகத்தை சேர்ந்த 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் கர்நாடக வனத்துறையின் செயலுக்கு லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தை சேர்ந்த அந்தோணிசாமி, ஜான் ரோஸ் பீட்டர் மற்றும் குமார் ஆகிய 3 பேர் கர்நாடக வனத்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்ட செய்தி மிகுந்த அதிர்ச்சியையும் வேதனையும் ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். வாழ்வாதாரத்தை இழந்து காட்டுப்பகுதியில் காணாமல் போன மாடுகளை தேடி சென்ற உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்தவர்களை மான் வேட்டைக்காரர்கள் என கூறி சுட்டுக் கொன்றதாக வெளியாகியுள்ள தகவல் ஏற்றுக்கொள்ள முடியாதது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் தற்காப்பிற்காக சுட்டதாக வனத்துறை தரப்பில் தெரிவிக்கப்படும் விளக்கம் குறித்து பல்வேறு கேள்விகள் எழுந்துள்ளதால் இந்த சம்பவத்தின் முழுமையான உண்மைகள் வெளிக்கொணரப்பட வேண்டும் என ஜோஸ் சார்லஸ் மார்டின் வலியுறுத்தியுள்ளார். மாநில வனத்துறையின் விசாரணையில் நியாயமான முடிவு கிடைப்பதில் சந்தேகம் இருப்பதால் மத்திய அரசு உடனடியாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்குவதுடன் சம்பவத்தில் தவறு செய்த அதிகாரிகள் மீது சட்டப்பூர்வ நடவடிக்கை ஏற்க வேண்டும் எனவும் ஜோஸ் சார்லஸ் மார்டின் வலியுறுத்தியுள்ளார். துரை ஆறுமுகம் ஐயா அறக்கட்டளை 6ஆம் ஆண்டு துவக்க விழா ஜெயதுர்கா மழலையர் பள்ளியில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. துரை ஆறுமுகம் ஐயா அறக்கட்டளை 6ஆம் ஆண்டு துவக்க விழா ஜெயதுர்கா மழலையர் பள்ளியில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக தேசிய விருதாளர் இன்னர்வீல் கோல்ட் கிளப் தலைவி பங்காரு அம்மாள் அம்மையார் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். மற்றும் உறுப்பினர்கள் கோமலா, லதா கலந்து கொண்டு பள்ளியின் பெற்றோர், ஆசிரியர்கள், குழந்தைகள் என அனைவருக்கும் மரச்செடிகள் வழங்கி நிகழ்வினை சிறப்பித்தனர். அனைவருக்கும் துரை ஆறுமுகம் ஐயா அறக்கட்டளை நிறுவனர் தனலட்சுமி நன்றி உரை வழங்கினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளியின் முதல்வர், ஆசிரியர் பெருமக்கள் அனைவரும் இணைந்து செய்திருந்தனர். புதுச்சேரியில் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு குழந்தைகளுக்கான பல்வேறு விளையாட்டு போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றி பெற்றவர்களுக்கு லட்சிய ஜனநாயக கட்சி நிர்வாகிகள் பரிசுகளை வழங்கினர். புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அறிவுறுத்தலின்படி 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு குழந்தைகளுக்கான பல்வேறு விளையாட்டு போட்டிகள் நடத்தப்பட்டன. லட்சிய ஜனநாயக கட்சியின் மகளிர் அணி சார்பில் நடைபெற்ற இந்த போட்டிகளில் ஏராளமான குழந்தைகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற குழந்தைகளுக்கு பரிசளிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கட்சியின் நிர்வாக பொதுச் செயலாளர் ராம்குமார், பொதுச் செயலாளர்கள் டாக்டர் துரைசாமி, வழக்கறிஞர் பிரபாகரன், செயலாளர் அனிதா மற்றும் தொண்டரணி தலைவர் மதன் ஆகியோர் தலைமையில் வெற்றி பெற்ற குழந்தைகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் குழந்தைகள், பெற்றோர்கள், லட்சிய ஜனநாயக கட்சியின் மகளிர் அணி தலைவர்கள், துணைத் தலைவர்கள், அணி உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவனின் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி நீதிமன்ற வளாகத்தில் துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி பிறந்தநாள் கொண்டாட்டம் நடைபெற்றது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவனின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு புதுச்சேரி நீதிமன்ற வளாகத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வழக்கறிஞர் அணி பிரிவு தலைவர் கார்த்திகேயன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நீதிமன்ற வளாகத்தில் துப்புரவு பணியில் ஈடுபட்டு வரும் தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. தொடர்ந்து அவர்களுக்கு அசைவ உணவும் வழங்கப்பட்டது. இதையடுத்து நீதிமன்ற வளாகத்தில் கேக் வெட்டி திருமாவளவனின் பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியில் பார் கவுன்சில் உறுப்பினர் சுமதி மற்றும் வழக்கறிஞர்கள் பழனிசாமி, செல்வந்தாஸ், பிரசன்னா, ராஜேந்திர பிரசாத், சுரேஷ், ராதாகிருஷ்ணன், சதீஷ், சந்தோஷ், கிஷோர் பாபு, ஷாமு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 14,290 ரூபாய், வெள்ளி 1 கிராம் 249 ரூபாய்.
சுதந்திர தினத்தையொட்டி புதுச்சேரியில் 3 நாள் கலை விழா. முதல்வர் ரங்கசாமி முரசு கொட்டி தொடங்கி வைப்பு. 16 ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்த அறிவிக்கப்பட்ட குற்றவாளி கேரளாவில் கைது. புதுச்சேரி சிபிசிஐடி அதிரடி. சட்டப்பேரவை முதல் நாள் நிகழ்வில் தமிழ்தாய் வாழ்த்துக்கு முன்னுரிமை. தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் உறுதி. ரேஷன் அட்டையுடன் ஆதார் இணைக்காவிட்டால் உதவித்தொகை நிறுத்தம். புதுச்சேரி குடிமைப் பொருள் வழங்கல் துறை எச்சரிக்கை. முத்தியால்பேட்டை சோலைநகர் அரசு தொடக்கப் பள்ளியில் புதிய வகுப்பறைகள், வழிபாட்டு கூடம். முதல்வர் ரங்கசாமி திறந்து வைப்பு. 3 அப்பாவி தமிழர்கள் சுட்டுக் கொலை. சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும். என்ஜேகே தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் வலியுறுத்தல்.